மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரைக்குமான பலன்கள். இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த வாரம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சரி, அலைஞ்சுதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு கேட்டா எதுவும் பெருசா நல்லது நடக்காது. அதனால இப்ப நீங்க யாராவது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா, இன்டர்வியூ கரெக்டா நம்மளை கூப்பிட்டுருக்காங்களா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, இன்டர்வியூ இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. தேவையெல்லாம் போயிட்டு கடைசியில் இல்லைங்க போஸ்ட்போன் ஆயிடுது, உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சோம், மெசேஜ் அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ, இந்த வாரம் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளான் பண்ணுறதை ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி அந்த இன்டர்வியூ கரெக்டான டைமில் அட்டன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா தேவையில்லாமல் லேட்டாக போயிட்டு கடைசியில் இல்லை இந்த வாரம் உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதிய முயற்சிகள் தடங்கல்கள் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், பெருசாக அதை போட்டு கவலைப்படாமல் ஐயோ நம்மளுக்கு 7 சென்டில் எல்லாமே தடங்களாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. இந்த வாரம் அப்படி இருக்குது, அவ்வளோதான். அடுத்த வாரம் சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே போல் இந்த வாரம் மகர ராசி என்பவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணுங்க. எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாருக்கு பணம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முதல்ல பிளான் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது குழப்பி மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கு பணம் கொடுக்கக்கூடாது இருக்கீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாங்க, என்னங்க பணம் கொடுக்கணும், டக்குன்னு கையில் கொடுத்துருவீங்க. அப்போ என்ன ஆகும், யாருக்கு பணம் ரொம்ப கண்டிப்பாக கொடுத்தாகணுமோ அவங்களுக்கு கொடுக்க முடியாதனால ஏதாவது ஒரு அவப்பேர்கள், கெட்ட பேர்கள், ஏதாவது சில சண்டைகள், பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லாம பயன்படுத்துறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த வாரம் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள்ல கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது ஏமாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அவங்களால ஒரு செலவு, அவங்களால ஒரு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க பார்த்து செக் பண்றது மூலமாக மாற்றிக்கொள்ளலாம். அதே போல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய வாரமா இருக்கும். அந்த லாபம் எதுல இருக்கும் அப்படின்னா உணவு சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு, முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு ஒரு புதிய லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் செக்டர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் விற்கல, வீடு விற்காம இருக்குன்னா அதெல்லாம் வீடுலாம் இடம்லாம் இந்த வாரம் யாராவது பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸ் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதவிகள், ஒரு பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிசியேஷன், இவங்க பண்ணாங்க, இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆச்சு, இவங்க பண்ணாங்க, இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாத பேச்சுகள் பேசுவீங்க. ஏன்னா ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர்ல, பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர்ல தேவையில்லாம வந்து வீட்டில் சண்டை போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அது ஒரு பெரிய பூதாகரமா அடிக்கும். நீங்க அங்க சண்டை, அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி இங்க வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல வந்து கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அம்மாவுக்கு ஏதாவது சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கும். நீங்க ஏதாவது ரெகுலர் செக்அப் எல்லாம் போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் செய்யலாம். அதே போல மகர ராசி என்பவர்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. நீங்க தான் யாருக்கா ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி காதல் திருமணமாக மாறுவதற்கு உங்க வீட்டுல போய் பேசுறீங்கன்னா அது திருமண ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாரமாக இந்த வாரம் அமையக்கூடும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வாரம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களை வச்சு தான் சொல்றோம். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தந்தால் போல, திசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பா மாறும். நிறைய பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு, இல்லை ஏதாவது ஒரு கர்ம பலனாக சில பேருக்கு ஒரே தோல்விகள் இருக்கு, ஒரே கடன் பிரச்சனை இருக்கு, பிசினஸ்ல டெவலப்மெண்ட் இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை, கேது திசை, புதன் திசை, சனி திசை கண்டிப்பா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சுக்கிர திசைலாம் கூட நிறைய பிரச்சனைலாம் கொடுத்துருக்கு. அதனால உங்க சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா சிறிய கட்டணத்துடன் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கப்படும். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் காலில், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை, அதுக்கான
உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்லையோ இல்லை வீடியோ கால்லையோ கண்டிப்பாக கொடுக்கப்படும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாம். இது ஒரு ஒரு அற்புதமான அறிவியல் கலை. அதை கற்றுக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது. முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையை மாற்றுமானா கண்டிப்பா மாற்றும். ஒரு தலையெழுத்தே மாற்றும். ஒரு தோஷம் இருக்கு, திருமணத்துல தோஷம் இருக்குன்னா அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த முகூர்த்தம் செய்யும். அது மட்டும் இல்லாம பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், உங்களுடைய கர்ம பலனை பார்ப்பதற்கு சோழி பிரசன்னம். அதுவே தாம்பூல பிரசன்னம். அது மட்டும் இல்லாம அஷ்டமங்கல பிரசனம். ஒரு நீண்ட நாளா உங்க ஃபேமிலியில கல்யாணமே ஆகல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கலாம். அதே போல உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் உபாதைகளா யாராவது இறந்துட்டே இருக்காங்க, திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசனம் மூலமாக என்ன கர்ம பலன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வகுப்பாகவும் எடுக்கிறோம், தேவ பிரசனம் பார்க்கிறோம். ஒரு கோவில்ல ஏன் இந்த தெய்வத்துல பலன் கொடுக்கல, நல்லா ஒரு மக்கள் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது, ஆனா இப்ப நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்றது தேவ பிரசனம் பார்க்கலாம். இதை வகுப்பாகவும் எடுக்கிறோம். இது நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்தியிருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம். அதே போல பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுத்துட்டு வரோம், வெறும் 99 ரூபாய்க்கு. டீட்டெயிலாக நோட்ல எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.